தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு ஒரு ஆனஸ்ட் சஜஷன் நான் சொல்ல விரும்புகிறேன், ஏற்றுப்பீங்கன்னு நினைக்கிறேன். டாஸ்மாக் ரெவென்யூ ஆல்மோஸ்ட் 48,000 crores, ஒன் ஆஃப் தி ஹையஸ்ட் ரெவென்யூ ஃபார் தி ஸ்டேட். ஓகே, அதுக்கு பின்னாடி என்னவெல்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஃபேமிலி பிரேக்கப் ஆகுது, கிட்ஸ் எல்லாம் ஸ்பாயில் ஆகுறாங்க, ஆக்சிடென்ட் ஆகுது, பர்சனல் ஹெல்த் ப்ராப்ளம் ஆகுது, பீப்புளெலாம் வந்து அடிக்ஷன் ஆகுறாங்க. இந்த மக்களோட வீக்னஸ் மூலயமா வர ஒரு லார்ஜஸ்ட் ரெவென்யூ ஃப்ரம் தி ஸ்டேட் இட்ஸ் நாட் அக்செப்டபிள் டோட்டலி. அதனால வந்து நாளைக்கே நீங்கள் வந்து டாஸ்மாக் எல்லாம் மூடிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல வரல. அதுக்கு பதிலாக ஒரு மேஜர் ரீப்ளேஸ்மெண்ட் வந்து நீங்கள் இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அதுதான் டூரிசம். தமிழ்நாடு டூரிசம் பொட்டென்ஷியலை வந்து நாம் இன்னும் ஃபுல்லாக யூஸ் பண்ணவே இல்லை. நம்ம கிட்ட வேர்ல்ட் கிளாஸ் டெம்பிள்ஸ் இருக்கு. மீனாட்சி டெம்பிள், ராமேஸ்வரம், தஞ்சாவூர், பழனி, அப்படியே அடிக்கிட்டே போகலாம். அதுவும் இல்லாமல் பீச் டூரிசம் இருக்கு, கல்ச்சுரல் டூரிசம் இருக்கு, ஹில் ஸ்டேஷன் டூரிசம் இருக்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுட் டூரிசம் இருக்கு. அந்த மாதிரி ஏகப்பட்டு சொல்லிட்டே போகலாம். ஒரு ஃபாரின் டூரிஸ்ட்டு நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்தால் ஹோட்டல் ஏர்ன் பண்ணுவாங்க, கேப் டிரைவர் ஏர்ன் பண்ணுவாங்க, டீ ஷாப் ஏர்ன் பண்ணுவோம், ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் ஏர்ன் பண்ணுவாங்க, கவர்மெண்ட் டேக்ஸ் ஏர்ன் பண்ணுவோம், ஸ்மால் பிஸ்னஸ் வந்து ஏர்ன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஏகப்பட்டது சொல்லினே போகலாம். இது மட்டும் இல்லை, இது வந்து ஒரு ஹெல்த்தி ரெவென்யூ, டாஸ்மாக் ரெவென்யூ மாதிரி இல்லை. அது இல்லாமல் ஜாப்ஸ் வந்து நிறைய கிரியேட் பண்ண சான்ஸ் இருக்குது டூரிசம் இண்டஸ்ட்ரியில். இன்னும் நிறைய இண்டஸ்ட்ரி இருக்குது. நான் வந்து இது ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனாக வந்து யூஸ் பண்ணுங்க சொல்லிட்டு சொல்கிறேன். ஓகே, தமிழ்நாடு டூரிசம் இஸ் ஹேவிங் மோர் அண்ட் மோர் பொட்டன்ஷியல் டு மேக் அண்ட் ரீப்ளேஸ் த ரெவென்யூ ஆஃப் டாஸ்மாக். திஸ் இஸ் மை சஜஷன். உங்கள் கமெண்ட்டை நீங்கள் சொல்லுங்கள்.